வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீக் சண்டே வந்துட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் போயிருந்தோம். நாங்கள் வந்துட்டு ஒரு ஹோல்சேல் ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட வந்துட்டு நான் என்னென்னலாம் ஷாப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வாட்டர் ஜக் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த மண்பானை வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ ஒரு வாட்டர் ஜக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸ்லேயே வந்து கிடச்சிருச்சு. இந்த ஜக் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஜக்கு. பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்லும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து காஃபி மக் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்பக்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இதை வாங்கி 2 வாரம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு அந்த ஸ்டார்பக்ஸோட சிம்பிள் வந்துட்டு என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சைடில் வந்து ஸ்டார்பக்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. அதோட கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு வாங்கினேன். அதோட லுக்கும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஆனியன் கட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்துட்டு கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கும் அப்படி தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது, எல்லாத்து வீட்லேயும் இருக்கிறது தான். ஆனால் நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸி டு யூஸு. இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அழகாக வந்துட்டு நமக்கு சாப் பண்ணி கொடுத்துரும். நான் வாங்கினதுலேயே எனக்கு 2ஆவதாக ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்து இது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் வந்துட்டு நான் பார்த்துருந்தேன். இது வந்து நான் ஆன்லைன்லேயும் பார்த்துருந்தேன், மால்லேயும் போய் பார்த்துருந்தேன். ரொம்ப ரேட் இருந்துச்சு, 399, 499 அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்துட்டு எனக்கு ரொம்பவே கம்மி ரேட் கிடச்சிச்சு. 160 பர் பீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கம்மியாக தான் இருந்துச்சு. 160 to 180 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி, ஏன் ஒரே ஷேப்பில் எடுக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு 2 பாக்ஸ் மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன். பெருசுன்னு சொல்ல முடியாது, மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் டெப்த் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர். இதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப் தான். இந்த பட்டாணி அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும்னு வாங்கினேன். இதுவும் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்கொயர் தான், ஆனால் வந்து கீழே டெப்த் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் ஷேப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துட்டேன். இது வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பு. இது எல்லாத்து வீட்லேயும் இருக்கிறது தான். நம்ம ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து பர்ஃபெக்டான பவுலாக இருக்கும் இது. அண்ட் நம்ம வந்து மீதமாகிற ஃபுட் கூட இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு போரோசில்லேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபுல் கிளாஸ் தான். அண்ட் இதோட லிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஃபுல்லாக கிளாஸு. கொஞ்ச நாளாகவே வந்துட்டு நான் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸாக வாங்கி வச்சிட்ருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டம். நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து என்னோடய பழைய குக்வேர்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து போட்டுட்டு ரீப்ளேஸ் பண்ணணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் இந்த ஹோல்சேல் ஷாப்புக்கு போனதுக்கு காரணமே வந்துட்டு அப்படியே ஒரு செட்டாக வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. அண்டு இந்த கடாயோட ரேட் பார்த்திங்கன்னா 2780 என்னமோ, அரவுண்ட் 27 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இதில் வந்து நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது 3800 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆஃபர் போட்டுமே அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரேடியாக எடுத்துக்காமல் ஒரு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கடாய் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் இது கூடவே வந்துட்டு மேலே மூடி வைக்கிறதுக்கு ஒரு லெட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அடுத்தது வந்துட்டு லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து எங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. முன்னாடி இருந்தது வந்துட்டு லாண்ட்ரி பேகு. அது வந்து என்ன ஆகுதுன்னா ஈரம் வந்துட்டு சீக்கிரமாக உள்ளே போயிடுது. ஸோ அதனால் ஒரு பேஸ்கெட் மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது வாங்கினோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹோல்சேல் கடை தானே, நம்மளோட ஐட்டம் எடுக்காமல் எப்படி, அதனால் 3 பேக் வந்துட்டு அப்படியே ஹோல்சேலில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வாங்கியாச்சு. இது வந்து பேக் ஆஃப் 3. அப்புறம் லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் மீஷோவில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு வால் ஹேங்கிங் செட் ஆஃப் 2. இதில் வந்து 2 வந்திருக்கும். அண்டு பார்க்குறதுக்கு வந்து அழகாக தான் இருக்குது. ஆனால் அந்த இமேஜில் காட்டின மாதிரியே இல்லை. இமேஜில் காட்டின த்ரெட் வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப மெல்லீஸாக இருக்குது. ஆனால் வாலில் ஹேங் பண்ணி வைக்கும் போது ஒரு லுக்காக தான் இருக்குது.
அது கூடவே வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 250 280 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இந்த வால் ஹேங்கிங் மேலே இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுமே 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங்கும் 2 வாங்கியிருக்கேன். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹோல்சேல் கடையில் எல்லாமே பேக்காக தான் தருவாங்க. அதனால் ஒரு டாய்லெட் பேப்பர்ஸ் மட்டும் ஒரு செட் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.